ஓம் குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. சிந்தூர வண்ணப் பெண்ணே, முன் நின் அடியாருடன் கூடிய முறையே பண்ணியது என்றும் ஒன்றன் பர ஆகம பத்ததியே. அம்பாளை சிந்தூர வண்ணப் பெண்ணே அப்படிங்கிறார். அதுக்கு ஆதாரம் நிறைய இருக்கு. லலிதா சகஸ்ரநாமம் எடுத்தா அது ஆரம்பிக்கிறதே சிந்தூராரண விக்கிரகம். அதுக்கப்புறம் அடுத்த தியானத்தை பார்த்தா அருணாம் கருணா தரங்கிதாட்சியம் அப்படிங்கிற. இதில் அம்பாளை உதிக்கின்ற செங்கதிர் அப்படிங்கிறார் அபிராமி பற்று. உதிச்சு வர அந்த செங்கதிரோட நரமுடையவள், சிந்தூர வண்ணத்தவள். அம்பாள் இந்த பிரபஞ்சத்தை முழுவதும் தன்னுடைய சிவப்பு நிறத்தினால வசீகரம் பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு அப்படின்னு பெரியவா சொல்லுவா. இதில் என்ன, எதனால் அப்படின்னு கேட்டால், அம்பாள் சிதக்னியிலேருந்து வரும்போதே அந்த நிறத்தோடு தான் வந்தாள். அதே மாதிரி லலிதா சகஸ்ரநாமத்திலையும் இன்னொரு நாமால ரக்தவர்ணா அப்படிங்கிற அம்பாளை. அப்போ எப்படி பார்த்தாலும் அம்பாள் அந்த வர்ணத்தோடு தான் இருக்கா, சிந்தூர வர்ணத்தோடு தான் இருக்கா. அம்பாளுக்கு சிந்தூர வர்ணம் அப்படின்னா முழுசும் சிந்தூர வர்ணமாக இருக்கா. ஏன்னா அம்பாளுக்குள்ள ஸ்படிக நிறத்தவரான காமேஸ்வரன் அடக்கம். காமேஸ்வரன் அடங்கி இருக்கிறனால அந்த சிந்தூர வர்ணத்துக்கு ஒரு லேசான ஒரு நிறம் மாறி இருக்கும். சுத்தமான சிந்தூர வர்ணமும் அல்ல. அப்போ தன்னுள்ள காமேஸ்வரனையும் அடக்கி இருக்கிறா அம்பாள். காமேஸ்வரன் தனிப்பட்ட வழியை வெளியில் பார்க்க முடியாது. காமேஸ்வரன் எப்பவுமே அம்பாளுக்குள்ளதான். இது என்ன இப்படின்னு கேட்டால், அம்பாள் உட்கார்ந்து இருக்கிறது காமேஸ்வரனோட மடியில் தான். அந்த காமேஸ்வரன் ஸ்படிக நிறத்தில் இருக்கிறதுனால அவர் காண மாட்டார். இன்னொன்று, அம்பாளோட பாதங்களும் சிவந்திருக்கும் அப்படிங்கிறார். எதனால சிவந்திருக்கு அப்படின்னு கேட்டால், அம்பாள் கொலுவிருக்கிற சிந்தாமணி கிரகத்தில் இருக்கிற கூடின பிந்துஸ்தானத்தில் எல்லா தேவர்களும் நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கா. தன்னோட தலையில் இருக்கிற கிரீடத்தில் கழட்டி வச்சுருக்கா. தலை மட்டும்தான் அங்கே அம்பாள் பாதங்களில் படுறது. அதனாலேயே அம்பாளோட பாதங்கள் சிவந்து இருக்கிறதா கவி வர்ணனை உண்டு. அம்பாள் சிந்தூர வர்ணத்தில் தான் இருப்பாள். ஸ்ரீவித்யா உபாசகாலில் சூரியனுக்கு அர்க்கம் கொடுக்கக்கூடின
ஒரு விதி உண்டு. அது ஒரு வித சந்தியாவந்தனம். அதுக்கு தாந்திரீக சந்தியாவந்தனம்னு பேர். அதில் மார்த்தாண்ட பைரவராக சூரிய பகவானை பார்க்கும்போது அவருடைய உள்ளுக்குள்ள ஸ்ரீசக்கரத்தில் உட்கார்ந்துருக்கிற அம்பாள் செந்நிறந்தான். இது ஒரு பாவனையில் அம்பாளை பார்க்குற வழி. உதிக்கின்ற சூரியனுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்ரீசக்கரத்தில், அந்த ஸ்ரீசக்கரத்தோட பிந்துஸ்தானத்தில் சிந்தாமணி கிரகத்தில் அம்பாள் செந்நிறத்தில் உட்கார்ந்துருக்காள். இது உபாசகால் மட்டுமே மனதால் பார்க்கக்கூடிய ஒரு தியானம். இந்த தியானத்தில் என்ன வரும் அப்படின்னு கேட்டால், எனக்கும் அம்பாளுக்கும் வேற்று வித்தியாசம் கிடையாது அப்படிங்கிற ஒரு பாவனை உருவாகும். அந்த பாவனை உருவாகிறது அம்பாளுடைய அனுகிரகம், குருவோட அனுகிரகத்தினால மட்டும்தான் நடக்கும். ஏன் அப்படின்னா, அம்பாள் சம்பந்தமான எல்லாமே குருமுகமாக தான் வாங்கிக்கணும். நேற்றுக்கு ஒரு அன்பர் என்ன ஃபோன் பண்ணினார். சுவாமி, எனக்கு விநாயகரோட மூலமந்திர உபதேசம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டார். இப்போ எனக்கு எப்போவுமே ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மட்டும்தான் நான் கொடுப்பேன். அதானது 4 நவராத்திரியோட விஜயதசமிக்கு மட்டும்தான் அதை கொடுப்பேன். இப்போ பேஷண்ட் இருக்கும்போது அவர் என்ன சொன்னார், சாமி நான் யூடியூப்பை பார்த்து மந்திர ஜபம் பண்ண ஆரம்பித்தேன். சரி, விநாயகரோட மந்திரத்தை நான் ஜபம் பண்ணிட்டு வந்தேன். ஒரு வாரம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பிரச்சனை உருவாயிடுத்து. அவர் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவர். இப்போ நான் கேட்டேன், யூடியூப்பில் பார்த்து ஏன் அதெல்லாம் பண்ண ஆரம்பித்தேன்? பார்த்தேன் சாமி, யூடியூப்பில் நல்லா பட்டுது, ஜெபம் பண்ண ஆரம்பிச்சு. எல்லா இடத்துலையும் வர தப்பு இதுதான். அம்பாள் சம்பந்தமோ மந்திர சம்பந்தமான எல்லாமே குருமுகமாக கத்துண்டாலே ஒழிய அது நம்மளுக்கு நல்லது செய்யாது. ஒரு வாரம் 10 நாள் 1 மாதம் வரைக்கெல்லாம் நல்ல மாதிரிலாம் இருக்கும். அதுக்கப்புறம் அது ஆரம்பிக்கும். ஏன்னா எல்லாராலையும் விநாயகரோட மகாகணபதி மந்திரத்தை உபாசனை பண்ண முடியாது. நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போகிறேன், டாக்டர் இன்ஜெக்ஷன் எழுதி கொடுக்குறா, நர்ஸ் அம்மா என்ன சொல்கிறார், சார் கொஞ்ச நேரம் உட்காருங்க, ஒரு டெஸ்ட் டோஸ் போடணும் அப்படின்ட்டு எங்கே ஊசி போட்டாலும் அது ஒரு பேனாவால் ஒரு வட்டத்தை வரைஞ்சிட்டு போவாள். ஒரு 1 மணி நேரம் கழித்து பார்த்து எந்த சைடு எஃபெக்ட்ஸ் இல்லைன்னா மட்டும்தான் அந்த இன்ஜெக்ஷனை போடுவேன், இல்லைன்னா போட மாட்டான். யாருக்கு என்ன மந்திரம் கொடுக்கணும் அப்படிங்கிறது குருவுக்கு மட்டும்தான் தெரியும். அது என்ன அவருக்கு திரிகால ஞானமா? திரிகால ஞானம் அல்ல, அந்த உபாசனா தேவதை அவருக்கு சொல்லுவாத, இந்த கணபதி அவனுக்கு கொடு அப்படின்ட்டு. அதுக்கு குரு
சிவபெருமானுடைய சதாசிவஸ்வரூபத்தை தாங்கி அந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணுறார். எல்லாரும் அப்படித்தான் உபதேசம் பண்ணுறாளான்னு கேட்டால் தெரியாது. ஏன்னா சதாசிவனுக்கு மட்டும்தான் மந்திரங்களை உபதேசம் பண்ண தகுதி உள்ளது. அந்த தகுதி குருவுக்கு கொடுக்கிறது அம்பாள். அவருடைய குரு, குருநாதருடைய குரு. அவளுடைய அனுகிரகத்தினால தான் இந்த என்னது கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் மனசில் உதிக்கும். இல்லைன்னா உதிக்காது. இதே மாதிரி தான் அம்பாளை எந்த நிறத்தில் பார்க்கணுங்கிறது குருமுகமாகத்தான் தெரியணும். நம்ம சொல்கிறோம் தியானத்தில், லலிதா சகஸ்ரநாம தியானத்தில் சிந்தூராரண விக்கிரகம் அப்படிங்கிறது இருக்குது, ரக்தவர்ணம் அப்படின்னு இருக்குது. இதெல்லாம் அதில் இருந்தாலும் குரு சொல்லுவர் எந்த தியானத்தில், எந்த நிறத்தில், எந்த ஆயுதங்களோட அம்பாளை நம்ம தியானம் பண்ணணும் அப்படிங்கிறது குரு தான் சொல்லுவார். அல்டிமேட் எப்பவுமே குரு தான். அவர் சொல்றதுக்கு மீறி எதுவும் கிடையாது. எல்லா தந்திர சாஸ்திரமும் முதல்ல சொல்றதே குரு சிஷ்ய பந்தத்தை மட்டும்தான். அப்போ இங்கே அம்பாள் செந்நிறம் இருக்கிறவளா சொல்றா. இந்த செந்நிறமா இருக்கிறதுனால அது என்ன கொடுக்கும்? அம்பாளை சிந்தூர வர்ணத்தில் தியானம் பண்ணினால் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டா, லோகத்தை வசியம் பண்ண முடியும். அது லோகவசியம். ஜகத்தில் இருக்கிற கூடின அனைத்தும், ஜீவன் உள்ள அனைத்துமே அந்த உபாசகனுக்கு வசப்படும். இது இந்த அம்பாளுடைய அருள். லலிதா மகா திரிபுர சுந்தரி இப்படி பார்க்கறத காளியை கருப்பு நிறமா இருக்கிறவளா பார்க்கணும். காலத்துக்கு மீதி நிற்கிறவள் காளி. தசமா வித்யகளில் லலிதா மகா திரிபுர சுந்தரிக்கு தனி பேரே உண்டு, சுந்தரி. சுந்தரி உபாசகானாம் அப்படிம்பா தந்திர சாஸ்திரம். ரொம்ப அபூர்வமாகத்தான் அம்பாளுடைய மந்திரமான மகாஷோடசை வச்சு அவளை கூப்பிடுறது. இல்லைன்னா அவ சுந்தரி தான். இந்த சுந்தரியினால அநேகம் மகத்துவங்களை அடைஞ்சவா பெரியவா நிறைய பேர் இருக்கா. லலிதா சகஸ்ரநாமத்துக்கு பாஷ்யம் எழுதின பாஸ்கரராயரும் அம்பாளை அப்படித்தான் பார்த்திருக்கார். அவர் நிறைய அம்பாள் சம்பந்தமான புஸ்தகங்கள் எல்லாம் எழுதியிருக்கார். இன்னமும் சொல்ல போனா அவருடைய வலது தோளில் அம்பாள் இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. அது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டால், உபாசனையில் அம்பாளை தியானம் பண்ணி எனக்கும் அம்பாளுக்கும் வேற்றுமை கிடையாது அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் ஜபம் பண்ணும்போது தான் இந்த மாதிரியெல்லாம் நிகழ்வுகள் நடக்கும். இந்த நிகழ்வுகள் நடக்கும்போது இதை ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் சொல்ல முடியும். குருநாதர் அவர்கிட்ட தான் சொல்லலாம்.
வேறு வெளியில் இருக்கிற யாருக்கிட்டையும் தன்னுடைய அனுபவங்களை சொல்லலாகாது. அடுத்தது அபிராமி பட்டர் என்ன சொல்கிறாருன்னு நாளைக்கு பார்க்கலாம். நாராயண 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 நாராயண.